நண்பர்களே, நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா ஜம்மல்மேடு, ஆந்திராவில் ஜம்மல்மேடு டால்மியா சிமெண்ட் கம்பெனியில் இருக்கோம். லோடு ஏற்றியாச்சு. அங்கே நம்ம வந்து தொடர்ந்து போகலாம். சின்ன சின்ன ரோடுகளில் போகணும். எப்படி போகணுங்கிறது நம்ம பார்ப்போம். நம்ம வந்து எல்லாமே ஏற்றி பண்ணிக்கிட்டு சைடு அந்த உள்ளே நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றலை, லோடு ஏற்றுறதுக்காக நிற்கிது. நிறைய வண்டி நிற்கி. நான் அந்த பக்கம் கட்டுத்தரேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லோடு ஏற்ற தான் நிற்கிது. பல்கரு, பாடி வண்டி எல்லாமே நிற்கிது. இந்த சைடில் பாருங்கள், நீளத்துக்கு அங்கே வரைக்கும் பார்க்கிங் தான். அவ்வளோ வண்டி நிற்கிது. லோட் ஆகுது, நல்ல ஸ்பீடாக லோட் ஆகுது. பரவாயில்ல. நேற்று நைட்டு தான் வந்து இன்றைக்கி லோட் ஆகிடுச்சு. வாங்க நம்ம தொடர்ந்து போயிட்டுருப்போம். அனந்தபூர் எப்படி போகணுன்னா நம்ம தாடபத்திரி அனந்தபூர் வழி தான் போகிறோம். அனந்தபூர்லேருந்து ஒரே ரோடு தான். பெங்களூர் ஸ்டார்ட் பாயிண்ட் லோடு ஏற்றிருக்கோம். இனி அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு பில்லை மாற்றி தருவாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் சிட்டிக்குள்ளே எங்கே போய் இறக்கணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. வாங்க நம்ம இனி தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம அப்படி தொடர்ந்து போயிட்டே இருப்போம். வழிகளில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இடங்களில் இருக்குது, ஆந்திர மக்கள் எப்படி இருக்காங்க, இந்த ஆந்திர மக்கள் கிராம மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஆந்த வெயிலில் பார்க்கலாம். உள்ளே போய் அலசப்படுறது இல்லை, அந்த வெயில தான் பார்க்குறது. காலையிலே சாப்பாடு இல்லை. காலையில் ஒரு 7 மணிக்கு தான் எழும்புனேன். 8 மணிக்கு தான் எழும்புனேன். நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. எழும்பினோடனே கரெக்டாக கூப்பிட்டாங்க. கரெக்ட் டைமுக்கு தான் எழுப்பியிருக்கேன். அப்படியே எடுத்துகிட்டு வண்டி லோடு உள்ளே போயிட்டு இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி 12 ஆச்சு. இப்போ தான் வெளியே வந்து கிளம்புறேன். காலையில் சாப்பாடு இல்லை. வந்து காலை கடன்கள் முடிச்சுட்டு லோடு ஏற்றி வெளியே வந்துட்டு தான் காலை கடன்கள் முடிச்சுட்டு அப்படியே வெளியே போய் பார்த்தேன். சாப்பாடு எதுவும் இல்லை. மத்தியானம் தான். எனக்கு மணி 12 ஆயிடுச்சுல, லேட்டாக ஒன்றாங்க. சரி, அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பழங்களும் வாட்டர் மெலனும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே டீயும் குடிச்சிட்டு கொஞ்சம் பழம் இருக்குது, பழமும் வாங்கி வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்றலாம் அப்படின்னு வாங்கி வச்சுட்டு அப்படியே கிளம்புறேன். இனி ஆந்திரா சாப்பாடு நமக்கு கொஞ்சம் செட் ஆகாது. அதனால் இனி இந்த பழங்களை சாப்பிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கர்நாடகா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கிராஸ் பண்ணிடுவேன். கர்நாடகாவில் போயிடுவேன். அங்கே போனால் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு. அது ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா வந்து சாப்பாடு உப்பு போடுறாங்களோ இல்லையோ, எரிப்பு வந்து போடுறாங்க. நமக்கு எரிப்பு செட் ஆகாது. ஏன்னா நம்ம அப்பப்போ சாப்பிடாம வயிறெல்லாம் புண்ணாகி போயிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆந்திரா சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு இது கொஞ்சம் வயிறு எரிச்சலாகிடுது. அதனால் ஆந்திரா சாப்பாடு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பல வகைகள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அப்புறம் கர்நாடகா போனால் கூட இவ்வளோ எரிப்பு இருக்காது, பரவாயில்லாமல் இருக்கும். அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே இந்த இடத்துல லெஃப்டில் போனால் எங்கே போகணுன்னா ஜம்பல்மேடு, முத்தனூர், கதிரி வழியாக முன்னாடி போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த ரூட்டாக போகணுன்னா நீங்கள் தாடபத்திரி அனந்தபூர் வழியாக வாங்க அப்படின்ட்டாங்க. அது கொஞ்சம் சுற்று தான். ரோடு நல்லாயிருக்கு. ரோடு சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டில் இந்த இடத்துல சின்ன ரோடாக இருந்தாலும் அனந்தபூர் வரைக்கும் கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கும். அந்த ரோடு கொஞ்சம் மோசம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே மோசம். அதனால இந்த ரூட்டு தான் நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கோம். நாங்கள் இந்த ரூட்டை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். பார்த்தீங்களா, சின்ன ரோடாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது. கரெக்டாக 12 மணிக்கு வண்டி எடுத்துருக்கோம். நண்பர்களே பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம எங்கே நிறுத்த போகிறது கிடையாது. அப்படியே ரன்னிங்கில் தான் இருக்கும். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் அங்கே போயிடலாம். செக் போஸ்ட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். 4 செக் போஸ்ட்டு. வெயில் பட்டையை கிளப்புது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஆச்சு. இப்போவே வெயில் அடிக்குதுன்னா பாருங்கள். இனி இப்போ அடுத்த மாதம் தொடங்கிச்சுன்னா அவ்வளோதான். ஆந்திராவுக்குள்ளே கால் வைக்க முடியாது. இவ்வளோ மக்கள் எப்படி இருக்காங்களோ தெரியல, பாவம். அவங்களுக்கு பழகி போச்சு. அது தெரியுது பாருங்கள். இதுதான் கம்பெனி ரைட் சைடில் பார்த்தீங்களா. இதுக்குள்ளே தான் போய் லோடு ஏற்றி வந்துட்டுருக்கோம். இது நான் ஏசி ஆப்ஷன் தான். என் கிளாஸ் கூட்டி வச்சுருக்கேன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது. ஏன்னா மைக் இல்லை, டேரெக்டாகவே தான் கேமராவில் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மைக் வாங்குறது வரைக்கும் தான் நிலமை. அதனால் கிளாஸை கூட்டிகிட்டேன். கொஞ்சம் விசக்க தான் செய்யுது, சூடாக தான் இருக்குது. பார்த்தா நல்ல ரோடாக இருக்குது. கொஞ்சம் மேடு தெரியல. வண்டி கேமராவில் தெரியல, வீடியோவில் தெரியல. மேடாக தான் இருக்குது. சரி, பரவாயில்ல. எவ்வளோ மேடாக இருந்தாலும் ரோடு நல்லா இருக்காது, பெரிய விஷயம்.
பாருங்க நண்பர்களே, இந்த சின்ன ரோடு, அந்த ரோடு அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. 2 பக்கமும் மரம். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக விவசாயம். நம்ம விவசாயத்தை பற்றி ரொம்ப தெரியல, ஆனால் நிறைய விவசாயம் பண்ணிருக்கு. மிளகா, அதாவது சீனி மிளகுன்னு சொல்லுவாங்க, அதான் நினைக்கிறேன். சூப்பர்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. லெஃப்ட் சைடில் அப்படி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விவசாயம் இங்கே தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் காடாக தான் இருக்குது. வானம் பார்த்த பூமி மாதிரி இருக்குது. ரொம்ப தள்ளி பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது. அருமையான இடம். அந்த கிளைமேட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த வெயில் நேரத்தில் யாரும் வெளியே கூட வரமாட்டேன்ட்டாங்க, அவ்வளோ வெயில் அடிக்குது. சாயங்கால நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடம்லாம் ஒரு இந்த கரையங்கூட்டு பக்கத்தில் கரையம் எவ்வளோ போகும், எறும்புக்கூட்டு பக்கத்தில் எவ்வளோ எறும்பு, அந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த வெயில் சாஞ்சிடும். வெயில் தாண்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். சின்ன ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு பழைய காலத்து வீடு, பழைய காலத்து பாரம்பரியம். அப்படியே மாடு ஆடு எல்லாம் வளர்க்குறது, பொதுவாகவே வளர்ப்பாங்க. ஆடு மாடு வளர்க்குறது தான் இவங்க ஹாபி. பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது நான் சின்ன வயசில் தான், இப்போ 2002 பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்களுக்கெல்லாம் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கேன். அப்போ வந்து ஒரு ஃபீல் வரும். அதை மாதிரி இருக்குது இந்த ஏரியாவுக்கு வரும்போது. இப்போ 25 ஆச்சு. 25லேயுமே அந்த 2002 ஃபீல் வருது இந்த இடங்கள் பார்க்கும்போது. பழைய காலத்து வீடு, ஏதாவது புது வீடு எங்கே போய் பார்க்க முடியாது இங்கெல்லாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் மக்கள் மாறிட்டாங்க. மக்கள் இப்போ உள்ள ஜென்ரேஷன் தக்கன டெக்னாலஜி இருக்குன்னா அவங்களும் அப்படியே இருந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஊர், ஊருக்கு பேர் தெரியல. ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி எழுதி போட்டுருப்பாங்கன்னு அது புரியாது. இங்கிலீஷ் எங்கேயா இருக்கா பார்க்கலாம். போகக்கூடிய வழியில் தான் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. இப்போ அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து ரீசனாக தான் கட்டினாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி பாருங்கள். ராம்கோ சிமெண்ட் ஆந்திராவிலே இருக்கிறது பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரினா இது தான். பாருங்கள் லாங்கில் தெரியுதா என்னன்னு தெரியல, தெரியுதா பாருங்கள் அந்த சைடு சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஆந்திராவுக்குள்ள என்ன பிரச்சனைனா ரோடெல்லாம் நல்லா இருக்குது, ஒரு இவங்க போட்டிருக்காங்க. என்ன பிரச்சனைனா அவ்வளோ ஸ்பீடு பிரேக் அநியாயத்துக்கு போட்டிருப்பாங்க. ஸ்பீடு பிரேக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்பீடு பிரேக் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வண்டிக்கு மைலேஜ் குறையும். நாங்கள் கியரை மாற்றி மூவ் பண்ணி போக முன்னாடி, லோடு வச்சு மூவ் பண்ணி போக முன்னாடி கியர் டீசல் அவ்வளோ முடிஞ்சிடும். டீசல் வந்து மைலேஜ் வந்து ரொம்ப அடிக்கும். இந்த வழியாக தாங்க ராம்கோ சிமெண்ட்டுக்கு உள்ளே போனோம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது. உள்ளேயும் பார்க்கிங்கில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுவும் சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி தான் போனோம். ரைட்டில் உள்ள இந்த வண்டி உள்ளே போட்டு பார்க்குறேன். தெரியலையோ? அதான் உள்ள தெரியுதுல்ல. ராம்கோ சிமெண்ட் தாண்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்கு பேரும் தெரியல, சாரி. ஒரு ஜிலேபி பிச்சு போட்டதுனால கண்டுபிடிக்க முடியல. ரெகுலராக இங்கேயே மட்டும் வரும்னா அது எப்படியாவது கூட கண்டுபிடிச்சி வச்சுருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து லெஃப்ட் கட் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா நேராக தாடபத்திரி சிட்டிக்குள்ளே ஊருக்குள்ளே போக முடியாது. அவுட்டர் சுற்றி நம்ம அப்படி போனோம்னா அனந்தபுரம் போய் இறங்கலாம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்கள் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணுவோம்.
அதனால் அவுட் சுற்றி தான் போகணும். நம்ம ரைட்டில் கட் பண்ணுற இடம் வந்துருச்சு. இந்த பாலம் தானோடனே ரைட்டில் கட் பண்ணணும். ரைட்டில் கட் பண்ணி உங்களுக்கு ஏரி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அந்த இடத்துல மக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அடர்த்தியான வீடெல்லாம் இருக்கும். சைடில் ஒரு பேக்கரி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ரெகுலராக வர்ற பேக்கரி தான். இங்கே வந்தாச்சுன்னா சாப்பாடு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ப்ரெட்டு ஜாமெல்லாம் வாங்கி வச்சுருவேன். எப்போவுமே இங்கே வந்து தான் ப்ரெட்டு ஜாமான் வாங்கினேன். கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா சாப்பாடு வந்து கஷ்டம் தான். நண்பர்களே, நம்ம இப்போ வந்து அனந்தபூர் மெயின் ரோடு வந்துட்டோம். வண்டி நிறுத்தி டீ குடிச்சாச்சு, எல்லாம் ஃப்ரெஷ் ஆகியாச்சு. பார்த்தீங்கன்னா மணி 5 ஆச்சு. 12 மணிக்கு வண்டி எடுத்தோம். 5 மணி நேரம் ஆயிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்கோம்னா 120 கிலோமீட்டர் வந்துருக்கோம். அந்த 120 கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆயிருக்கு. இதுலேருந்து தெரியுதா ரோடு எப்படிப்பட்ட ரோடுன்னு. ரோடு நல்ல ரோடு தான், ஃபுல்லாக மேடு. கொஞ்சம் இடத்துல வேலை நடக்கு. வெளில தான் வரும் வண்டி, எங்கேயுமே நிறுத்தலை. ஒரே ஒரு இடத்துல டீ குடிக்க மட்டும் நிறுத்தணும். கண்டினியூவாக டிரைவிங் தான். இப்போ 2வது இடத்துல விட்டு டீ குடிச்சிருக்கோம், அவ்வளோதான். இதுதான் நம்ம மெயின் ரோடு வந்தாச்சு. நீங்கள் அப்படியே ஒரே ரோடு நேராக பெங்களூர் தான். பெங்களூர் ஸ்டாக் பாயிண்டில் மட்டும் வண்டி நிறுத்திட்டு இங்கே வந்து பில்லு மாற்றி கொடுப்பாங்க. அந்த பில்லு தாண்டி வெயிட் பண்ணணும். பில்லு வந்ததுக்கு தான் தெரியும் பெங்களூர் சிட்டிக்குள்ளே எங்கே போய் லோடு இறக்கணும் அப்படின்னு. வாங்க தொடர்ந்து போகலாம். நண்பர்களே, நம்ம இப்போ வந்து சிக்கபல்லாபுரம் வந்துட்டோம். பாலம் வேலை நடக்குதுனால எவ்வளோ டிராஃபிக், ஃபுல் டிராஃபிக் ஆகிடுச்சு. செம டிராஃபிக். சர்வீஸ் ரோடுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம ஏடுக்கு இன்னொரு 7 கிலோமீட்டர் போயாச்சுன்னா அங்கே போயிட்டு வண்டி ஒதுக்கிட்டு சாப்பிட்டு வெளில மாற்றிட்டு பில்லு மாற்றி இன்றைக்கே மாற்றிட்டாங்கன்னா இன்றைக்கே நைட்டு லோடுக்கு போயிடலாம். அன்லோடு பண்ணுறதுக்கு சிட்டிக்குள்ளே. இன்றைக்கி ஆகலை, நாளைக்கு பகலில் தான் ஆச்சுன்னா நாளைக்கு நைட்டு தான் போகிறதுக்கு. நம்ம பெட்ரோல் பம்ப் இது தான். இங்கே தான் நம்ம டீசல் போடுவோம். நம்ம பைக் அங்கே தான் இருக்குது. இங்கே தான் பைக் இருக்குது. அங்கே நான் தெரியுது. ஐயோ, வண்டி விடுறதுக்கு இடம் இருக்காது போலயே. சர்வீஸ் ரோடு ஃபுல்லாக வண்டியாக நிற்குது. பார்க்கலாம். ஐயோ
ஃபுல்லாக வண்டி நிற்குதே, வண்டி கூட இடம் இல்லை. சர்வீஸ் ரோடு ஃபுல்லாக வண்டி இருக்குது. எல்லாம் நம்ம கம்பெனி வண்டி தான் நிற்கிறது எல்லாம். ரைட்டில் கேப்பில் விட்டுற வண்டி தான். ஓகே, வேறு வழி இல்லை. இங்கே ஒரு கேப் இருக்கு, இங்கே விட்டுருக்கலாமே. ஓஹோ. நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.